என்னங்க எனக்கு ஒரு டவுட். ஈச் அதர், ஒன் அனதர், இது ரெண்டும் ஒன்னா இல்ல இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இல்ல இது ரெண்டையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணலாமா, அதாவது இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணலாமா, இதெல்லாம் எனக்கு நீங்க சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு இதுக்கு உண்டான விளக்கங்கள் என்னன்றது தெரியும், இருந்தாலும் நான் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேனா அப்படின்றத நான் உங்ககிட்ட கேட்டு கிராஸ் செக் பண்ணிக்க போறேன். ஓகேவா? என்னன்னு சொல்றீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. ஓகே, இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன். நான் அதை உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். அந்த சென்டென்ஸ் படிச்சுட்டு அந்த சென்டென்ஸ்ல நான் யூஸ் பண்ற இந்த ரெண்டுல ஒரு எக்ஸ்பிரஷன் தான் நான் யூஸ் பண்ண போறேன். அது கரெக்டா யூஸ் பண்ணிருக்கேனா அப்படின்றத நீங்க எனக்கு சொல்லுங்க. சரி, ஓகே. ஓகேவா? எழுதி காமிக்கவா? காட்டுங்க. எங்க எழுதிட்டீங்களா? இதுதான் அந்த சென்டென்ஸ். ஓகே. During the class hours, Dr. Kalam encouraged his students to interact with one another on the subject taught. So, டாக்டர் கலாம் அவர்கள் என்ன பாடம் எடுத்தாரோ அந்த பாடத்தை பேஸ் பண்ணி மாணவர்கள் ஒருவருக்கொருவர் இன்டராக்ட் பண்ணிக்கலாம், அதாவது கலந்துரையாடலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றத என்கரேஜ் பண்ணாரு, ஊக்குவித்தார் அப்படின்ட்டு வருது. இந்த இடத்துல ஒன் அனதர் அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த வாக்கியத்துல இந்த ஒன் அனதர் அப்படின்றது கரெக்டா இல்ல ஈச் அதர் போட்டா பெட்டரா இருக்குமா? இந்த இடத்துல ஒன் அனதர் தான் வரும். எப்படி ஈச் அதர் வரும்? ஏன் ஒன் அனதர் தான் வரும்? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு கிளாஸ்னு இருந்ததுனாக்கா குறைஞ்சது 10 பேராவது இருப்பாங்க மினிமம். கரெக்ட். ஓகேவா? கரெக்ட். சோ ஈச் அதர்னு சொல்லும்போது உங்களுக்கு நார்மலா 2 பேருக்குள்ள இருக்கிறது தானே. சரி, ஓகே. சோ அப்ப இந்த இடத்துல வந்து ஈச் அதர் யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஈச் அதர் யூஸ் பண்ண முடியாது. சரி, இன்னொரு சென்டென்ஸ் எழுதி காட்டுமா? ஓகே, ஃபைன். எங்க எழுதிட்டீங்களா? இதுதான் அந்த ரெண்டாவது சென்டென்ஸ். ஓகே. The team members gave one another a handshake when they met at the party hall. ஓகே, இந்த இடத்துலயும் one another தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆமா. இந்த இடத்துல each other போடலாமா? இந்த இடத்துலயும் போட முடியாது. ஏன் அப்படின்னாக்கா டீம் மெம்பர்ஸ்னு நம்ம சொல்லிருக்கோம். அந்த டீம் மெம்பர்ஸ்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. சரி. சோ அந்த இடத்துல வந்து நம்ம ஈச் அதர் போட்டோம்னா நம்ம 2 பேர் தான் வந்து மென்ஷன் பண்றோம்ன்றத ஸ்பெசிஃபை ஆகும். அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு கிராஸ் क्वेश्चन வரும். சோ இது எல்லாமே சிச்சுவேஷனல், கான்டெக்சுவல். அதாவது 2 பேர் குறித்து நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பொதுவா ஈச் அதர் போடுறோம். ஓகே. 2க்கு மேற்பட்டு அப்படின்னு வர்ற பட்சத்துல அந்த இடத்துல நம்ம ஒன் அனதர் போடுறோம். ஆனா இதுலயுமே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நம்ம 2 பேர் பத்தி பேசும்போது ஈச் அதர் போடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ இந்த 2 பேர் பத்தி பேசும்போது நம்ம ஈச் அதர் தான் போடணும்னு அவசியம் இல்லை, ஒன் அனதர் கூட போடலாம். ஆனா நிறைய பேரை பத்தி பேசும்போது அந்த இடத்துல ஈச் அதர் போட முடியாது, ஒன் அனதர் தான் போட முடியும். கரெக்ட் தான். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அஜித் அண்ட் ஷாலினி லவ் ஈச் அதர் so much. இப்போ இந்த இடத்துல நம்ம 2 பேரை பத்தி மட்டும் தான் பேசுறோம், அஜித்தும் ஷாலினியை பத்தி மட்டும் தான் பேசுறோம். இப்போ இந்த இடத்துல ஈச் அதர் போட்டு தான் நான் சென்டென்ஸை சொல்றேன். இந்த ஈச் அதருக்கு பதிலா நான் ஒன் அனதர் போடலாம். அஜித் அண்ட் ஷாலினி love one another so much சொல்லலாம். இதுக்கு இந்த இடத்துல வந்து each otherம் கரெக்ட், one anotherம் கரெக்ட். சரி, அப்போ இந்த சிச்சுவேஷன்ல இன்னொரு டவுட் ஒன்னு கேக்குறேன். சரி. அஜித் அண்ட் ஷாலினி love themselves. இது வந்து டோட்டலா மீனிங்கே வேற. அது என்ன சொல்லுங்க? அது என்னன்னா, அஜித் அண்ட் ஷாலினி லவ் ஈச் அதர் அப்படின்னு சொன்னாலோ ஒன் அனதர் அப்படின்னு சொன்னாலோ இது, அதாவது ஷாலினி அஜித்தை லவ் பண்றாங்க, அஜித் ஷாலினியை லவ் பண்றாங்க. ஆமா, இது வந்து ரெசிப்ரோக்கல். ஆனா அஜித் அண்ட் ஷாலினி லவ் themselves அப்படின்னு சொன்னாங்கன்னா which means அது வந்து ரிஃப்ளெக்சிவ். அதாவது அஜித் அவரை லவ் பண்ணிக்கிறாரு, ஷாலினி அவங்களே லவ் பண்ணிக்கிறாங்க தனக்கு தானே. ஏன்னா themselves அப்படின்றது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். கரெக்ட். ஈச் அதர், ஒன் அனதர் அப்படின்றதெல்லாம் வந்து ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸ். கரெக்ட். சரியா? சோ they saw themselves in the mirror. அவர்களையே கண்ணாடியில் பார்த்தனர். இந்த சென்டென்ஸ்ல வந்து நம்ம themselves யூஸ் பண்றோம். சோ இது வந்து ரிஃப்ளெக்சிவா வருது. தங்களை தானே வந்து கண்ணாடியில் பாத்துக்கிறாங்க அப்படின்ற இந்த அர்த்தத்துல வரும்போது இது டோட்டலி மீனிங் வேற. ஆமா, கரெக்ட் தான்.
அதாவது அது வந்து செல்ஃப் லவ். அஜித்துக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும், தன்னை தானே ரொம்ப லவ் பண்ணிக்கிறாரு, அந்த சென்ஸ்ல போயிடும். அந்த சென்ஸ்ல போயிடும். சூப்பருங்க, நான் கரெக்டா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். The two countries went to war with each other, இல்லனா with one another. So ரெண்டு சென்டென்ஸுமே கரெக்ட். The two countries went to war with each other. The two countries went to war with one another. ஓகேவா? இந்த ரெண்டு சென்டென்ஸுமே கரெக்ட். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பேரை பத்தி நம்ம வந்து பேசும்போது ஒன் அனதரும் யூஸ் பண்ணலாம், ஈச் அதரும் யூஸ் பண்ணலாம். ஆனா ரெண்டுக்கு மேற்பட்டு நம்ம எப்போ வந்து குறிப்பிடுறோமோ அப்போ ஒன் அனதர் அப்படின்னு சொல்றதுதான் ஆப்ட். அந்த இடத்துல ஈச் அதர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பட் இட் இஸ் நாட் ஆப்ட். வெரி குட்ங்க. தெளிவா புரிஞ்சிருச்சு, செம்மையா புரிஞ்சிருச்சு. கரெக்டா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ நம்ம நண்பர்கள் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பின்னாடி கொடுத்துருக்கோம். பார்த்தோம்னா ஈஸியா இன்னும் புரிஞ்சுப்பாங்க. சரியா? இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.